ரொம்ப சந்தோஷம். நம்ம ஊர்ல திருச்சியில நான் நிறைய தடவை சுத்திட்டு இருந்த இந்த ரோட்ல இந்த சைடு இதே கிரவுண்ட்ல எக்ஸிபிஷன் நடக்கும் போதெல்லாம் நான் வந்திருக்கேன். நான் அப்போ அங்க இருக்கும்போது அங்க இந்த நிகழ்ச்சி நடக்கிறது ரொம்ப சந்தோஷம். நம்ம திருச்சி மக்களை பார்க்கறது அதை விட இன்னும் கூடுதல் சந்தோஷம். இந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க நான் காலேஜ் படிக்கும்போது கல்ச்சரல்ஸ் பண்ணது, அங்க நிறைய பேர் கை தட்டினது, அதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் காரணம் இன்னைக்கு இந்த மேடையில நிக்கிறதுக்கு. ஸோ அங்க இருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஹாய் 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 எல்லாருக்கும் ஹாய் 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 ஹாய். நான் உண்மையிலே இவ்வளோ பேர் எதிர்பார்க்கல. நான் ஒரு குட்டி ஈவெண்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆகாஷ் பாஸ்கர் இந்த படத்தோட ப்ரொடியூசர், அவருக்கு நன்றி. ஏன்னா இந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தின்ற கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் சென்னையில் ஆரம்பிக்கும் போது இது சும்மா பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் அவங்க ஆரம்பிச்சாங்க. பட் அங்க கிடைச்சது வந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேர்னு சொன்னாங்க. 90,000+ அவ்வளோ பேர் வந்து அதை பார்த்துட்டு போனாங்க. அப்பதான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது நமக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு எவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லி. அப்ப நான் ஆகாஷ்ட கேட்டேன், நெக்ஸ்ட் என்ன பிளான் கேட்டேன். நெக்ஸ்ட் நியூ இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன். அண்ணா நம்ம ஊர் தானே அப்படின்னு சொன்னாரு. திருச்சி. ஆகாஷும் கேம்பெயின் ஸ்டூடெண்ட், அவர் ஜூனியர், நானும் கேம்பெயின் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹாய். இங்க நடக்குதுன்றது சந்தோஷம். ஒரு 1965 1965 நடக்கிற படம் இது. ஸோ அந்த படத்தை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இதை பார்த்தாலும் ஓகே, இல்ல படம் பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னாலும் ஓகே. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இது எல்லா டைமும் இது பண்ண முடியாது. இப்போ என்னுடைய மற்ற படங்களுக்கே இந்த மாதிரியான ஒரு எக்ஸிபிஷன்லாம் பண்ண முடியாது. ஏன்னா 65ல இருக்க காலகட்டத்தில் இருக்க பொருட்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இல்லையா. ஒரு 60 வருஷம் தாண்டி வந்துட்டோம். ஸோ அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கான ஒரு இடம் தான் இது. இங்க ஃப்ரீயா இருக்கும்போது வாங்க பாருங்க. இந்த படம் என்ன பேசுதுன்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படம் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணம், இந்த கதை உண்மை சம்பவங்கள் அடிப்படையானது, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ். அதுவும் எப்படின்னா நம்ம மொழிக்காக, மண்ணுக்காக, தமிழுக்காக உயிரை விட்ட நிறைய பேர், அவங்களுடைய முயற்சி என்ன, தியாகம் என்னங்கிறத அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்ற மாதிரியான படம் தான் இந்த படம். இவ்வளவு பெரிய ஒரு நேர்மையான ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட ஸ்டார்ஸ் எல்லாம் இதை பண்றதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இவ்வளவு பெரிய கதைக்கு தான் இவங்களும் தேவைப்படுறாங்க. நான் அதர்வா ப்ரோல இருந்து ஆரம்பிக்கிறேன். அதர்வா பிரதர் வந்து ஒரு சின்ன பார்ட்டா இருக்கேன்னாரு. அவர் மாதிரி ஒரு சாமிங்கா ஒரு அமேசிங்கான ஒரு ஆக்டரை கூட்டிட்டு வந்து சின்ன பார்ட்லாம் பண்ண வைக்க சொல்லி டெஃபினட்டா கேட்க மாட்டோம். அவரும் பண்ண மாட்டாரு, அதுவும் தெரியும். அவருடைய ரோல் சின்னதுரைன்னு என்னுடைய தம்பியா இதுல நடிச்சிருக்காரு. இப்ப உண்மையிலே பிரதர்ஸ் ஆயிட்டோம். ஒரு அண்ணன் தம்பி கதை இது. ஸோ அதர்வா அவர்களுக்கான இம்பாக்ட், அவர் ரோல் இந்த கதைக்கு கொடுக்குற இம்பாக்ட், படத்துக்கு கொடுக்குற இம்பாக்ட் ரொம்ப பெருசு. அது நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது புரியும். எவ்வளோக்கு எவ்வளோ அவர் சாமிங்கா இருக்காரோ அவ்வளோக்கு எவ்வளோ ரெபலாவும் இருக்கிறாரு. அண்ட் ஸ்ரீலீலா, அவங்களோட டான்ஸ், கியூட்னஸ், அதை தாண்டி அவங்களும் ஒரு ரிபல், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாங்க. பேசிக்கா இந்த படம் ஒரு ஸ்டூடெண்ட் ரெவல்யூஷனை பத்தினது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கீங்களா? ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கு, ஒரு பவர் இருக்குல்ல, அதுதான் இந்த படம் இன்னும் ஸ்ட்ராங்கா பேசுது. ஸோ அப்படி ஒரு ரோல், ரத்னமாலான்ற ரோல் ஸ்ரீலீலா ஓடுது. ஸோ அவங்களோட ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸ், அது ஒரு பேக்கேஜா தான் இருக்கும் அவங்களோட ரோல். அண்ட் ரவிமோகன் சார், நேத்து காலையில கூட அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம், என் பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் வில்லன், அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல அவருக்கு நான் வில்லன், அப்படிதான் இந்த கேரக்டர்ஸ் இருக்கு. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 35 ஃபிலிம்ஸ் மேல ஹீரோவா நடிச்ச ஒருத்தர் வந்து இப்படி ஒரு ரோல் ஒத்துக்கிறாருன்னா இது ஒரு வில்லன் ரோல் அப்படி நம்ம சொல்ல முடியாது. அதுக்குள்ள அவ்வளோ லேயர்ஸ். அண்ட் அதே மாதிரி அவர் ஆள் பாக்குறதுக்கு பயங்கர ஸ்டைலா இருக்காரு, அது நமக்கு தெரியும். அதனால ஸ்டைலிஷான வில்லனா வந்து போயிருவார் மட்டும் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு ஆளா இந்த படத்துல வந்திருக்காரு. பட் அதை எவ்வளவு கிரேஸா பண்ண முடியும், அங்கதான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்கில், டேலண்ட் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ அண்ட் எங்க எல்லாரையும் இதுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தது சுதா மேம். அவங்களோட இறுதி சுற்று பார்த்திருப்பீங்க, அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது இல்ல? அதே மாதிரி சூரரை போட்டு பார்த்திருப்பீங்க, அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க பண்ற படம் பராசக்தி. ஸோ அவங்களுடைய ஸ்கிரிப்டும் அவங்களும் தான் காரணம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்ததுக்கு. அண்ட் ஜிவியோட 100th ஃபிலிம். ஸோ ஒரு சாலிட் டீம், ஒரு சாலிட் ஃபிலிம், சாலிட் கண்டென்ட்டோட
நீங்க தியேட்டர்ல வந்து பார்த்து நான் தான் சொல்ல சில படங்கள் மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் ஒரு ஹீரோவா நம்ம பண்ணும்போது ஒரு ஹீரோ அந்த கேரக்டர் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரியான கதைகள் தான் நம்ம பண்ணுவோம். அப்படிதான் வரும், அப்படிதான் பண்ணணும்னு நினைப்போம். ஆனா இந்த படம் நான் பெரிய ஆள் இல்லை, இங்க இருக்கவங்க பெரிய ஆள்ன்றது இல்லை. இந்த மண்ணும் மக்களும் ரொம்ப ரொம்ப உயர்வானவங்க, அவங்களுக்குள்ள ஒரு போராட்ட குணம் இருக்கு, அதை காட்டுறதுக்கான படம் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு வணக்கம் செலுத்துற விதமா இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போராட்டம் பத்தி இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ நீங்க உங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனை பசங்களை கூட்டிட்டு போய் இந்த படம் காமிங்க. இதுக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் எப்படிலாம் இருந்திருக்காங்கன்றது இந்த படத்துல தெரியும். இதுக்கு மேல நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மீண்டும் மறுபடியும் நன்றி. இங்க இவ்வளவு பேர் இப்ப வந்ததுக்காக ரொம்ப 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 நன்றி. ஆக்சுவலா இன்னைக்கு நைட்டே நாங்க கிளம்புறோம். நான் திருச்சியில இன்னும் நான் ஏற்கனவே போன இடத்துக்குலாம் நான் போகணும்னு நினைச்சேன், ஆனா போக முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது எல்லா இடத்தையும் திரும்ப பார்க்கணும். தேங்க்யூ தேங்க்யூ, லவ் யூ ஆல், எல்லாருக்கும் லவ் யூண்ணா. சில கேள்விகள் மட்டும் இருக்குண்ணா. இங்க வாங்க, இப்படி வாங்க, ஏன் இப்படி வந்து நில்லுங்க. ஹாய் 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 அண்ணா. அந்த தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அந்த ரிலீஸ்னாலே அந்த இங்க வாங்க. எக்ஸாம்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ப்ரெஷர் வரும். நாளன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம் இருக்கு, பராசக்தின்ற எக்ஸாம். எவ்வளோ ப்ரெஷராக இருக்கு, எவ்வளோ பதட்டமா இருக்கு, அந்த டென்ஷன் எல்லாமே இருக்குமா எல்லா படமும் ரிலீஸ் ஆகும்போது? அதே மாதிரி தான் பராசக்தி. ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொன்று இருக்கும். ஏன்னா ஒரு சில படங்கள்ல ஏதாவது புதுசா ட்ரை பண்ணியிருப்போம், அது எப்படி ரீச் ஆக போகுதுன்னு. இப்போ வந்து மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்கன்றது மட்டும்தான். நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட பண்ணியிருக்கோம். பட் எப்பவுமே நான் ஒன்று மட்டும் பிலீவ் பண்ணுவேன், நம்மளோட இன்டென்ட்டும் கண்டென்ட்டும் நல்லா இருந்தா படம் நல்லா இருக்கும் அப்படின்றது, எல்லாமே நல்லா இருக்கும்ன்றதான் என்னுடைய பிலீவ். ஸோ அப்படிதான் பண்ணியிருக்கோம் இந்த படம். ஸோ அதனால இப்போ அவங்கெல்லாம் பார்த்துட்டு இதில் எதெல்லாம் நம்ம ரசிச்சு எதெல்லாம் அவங்க ரசிக்க போறாங்க, இது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நம்புறேன் நான். இந்த படம் எல்லாருக்கும் அப்படி ஃபீல் பண்ணுவாங்க நான் நம்புறேன். ஸோ அவங்க ரியாக்ஷனுக்கு தான் வெயிட்டிங். செலியன் நீங்க கேட்கும் போது ஒரு மாதிரி இருந்திருக்கும், படிக்கும் போது ஒரு மாதிரி இருந்திருக்கும். நீங்க இப்போ லாஸ்டா டப்பிங், ஃபைனல் அவுட் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சம். செலியன் எவ்வளோ ஃபயரா இருக்காரு. செழியன்றது வந்து அது சினிமாவில் இருக்கிற ஒரு தனி கேரக்டர், அப்படி சிலர் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. செழியன் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு வந்து இங்க இருக்கிற எல்லாருக்குமே தான். இங்க இருக்கிற எல்லாருமே செழியன் தான், இந்த படத்தோட கேரக்டர் தான். அதான் சொல்றேன், அதை பார்க்கும்போது அந்த உணர்வு வரும் டெஃபினட்டா. வீட்டில் எப்பயாவது செழியன் வந்து போவாரா? வீட்டில் செழியன் வந்து போவாரான்னா இல்ல, இதுல கொஞ்சம் ஃபோர்ஸான ஒரு ஆளு. நம்ம வீட்டில் அப்படி கிடையாது. நீங்களே தான் சொன்னீங்களே, நம்ம ரொம்ப சாஃப்டா அழகா அப்படியே பேசாம இருந்துட்டு போறது. செழியன் அளவுக்கு பயங்கர ஃபோர்ஸான ஆள் இல்லை. சூப்பர்ண்ணா. அந்த நான் ஆரம்பத்திலே ஒன்று சொல்லியிருந்தேன், அந்த இக்னோர் நெகட்டிவிட்டி, அந்த நெகட்டிவிட்டியே பாவப்படுற மாதிரி கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க. சூப்பராக அந்த நெகட்டிவிட்டின்றத. நெகட்டிவிட்டியை எப்படி இக்னோர் பண்ணுறது, ஒரு சில டிப்ஸ் சொல்லலாமா? இப்போ இந்த சோசியல் மீடியாலாம் வந்த பிறகு டிஜிட்டல்லாம் நிறைய எவால்வ் ஆகணும்னா நெகட்டிவிட்டி எப்படி இக்னோர் பண்ணுறதுன்னு கேட்கணும். அப்படியே இக்னோர் பண்ண வேண்டியதுதான். அது தனியாக அதுக்கு நம்ம கிளாஸ்ல அதை பற்றி ரொம்ப எப்பவுமே நெகட்டிவான விஷயங்கள் தான் டக்குன்னு எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். அது இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்து அதுல ஒரு செக்டர், மொத்த சோஷியல் மீடியாவே நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அதுல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது, எவ்வளோ கனெக்ஷன்ஸ் நடக்குது. பட் நெகட்டிவ் தான் டக்குன்னு இதாகும். பட் ஆனா பேஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, பாசிட்டிவிட்டி ஸ்லோவா தான் க்ரோ ஆகும், ஒரு மரம் மாதிரி. ஆனா அதுதான் லைஃப் டைமுக்கு நிற்கும்னு நான் நம்புவேன். அதனால அதை அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சு பாக்குறது. சூப்பர்ண்ணா. இது வந்து ஃபேன்ஸோட ரெக்வெஸ்ட். சிவாஜி படத்துல நம்ம தலைவர் சொல்லியிருப்பாரு, பராசக்தி ஹீரோடா அப்படின்னு. ஸோ இப்போ நீங்களும் பராசக்தி ஹீரோ. அதை திருச்சி மண்ணில் அந்த டயலாக் உங்க ஸ்டைலில் சொன்னீங்கன்னா பயங்கரமா இருக்கும். நான் தான் சொன்னதா, பராசக்தி ஹீரோ எப்பவுமே நடிகர் திலகம் அவர்கள் தான். இது அவருடைய பிளஸிங் தான். ஸோ அந்த டயலாக் ஓகே நான் சொல்றேன், அது தலைவரோட டயலாக் ரொம்ப ஃபேவரட். அது பராசக்தி ஹீரோடா பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. தேங்க்யூ சோ மச். ஒன்ஸ் இன்ஸ்பிரேஷன், ஆல்வேஸ் இன்ஸ்பிரேஷன் தான். நீங்க ஏவில கூட சொல்லியிருந்தீங்க ஓடிட்டே இருப்பீங்கன்னு. ஓடிட்டே இருங்க. தண்ணி பாட்டில் மாதிரி அன்பை எடுத்துட்டு உங்க கூடவே வருவோம், உங்களை இன்னும் வேகமா ஓட வைப்போம். எல்லாரும் சேர்ந்து ஓடுவோம், சேர்ந்து ஜெயிப்போம், அவ்வளவுதான். we'll win big. Thank you, love you all. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல். உங்களுக்கு என்ன கவலைகள் இருந்தாலும் ஒண்ணுமே யோசிக்காதீங்க, நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். 1,25,00,000 மனங்களை வென்ற
தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.